கருத்தரங்கத்துடைய முக்கியமான த்ரஸ்ட் கீ த்ரஸ்ட் என்ன அப்படின்னா, இன்டகிரேட்டட் மெடிசனுங்கிறது ஒரு சின்ன ஒரு டூல், ஒரு உபகரணம். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மறைமுறை என்னன்னா வர்க்க நலன், அப்புறம் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை நிலைநிறுத்துறது, நிரந்தரமா மனிதர்களை ஒரு விளிம்பு நிலைக்கு தள்ளி பெருவாரியான மனிதர்களை ஆட்சி செய்யறதுக்கு அதிகாரம் பண்றதுக்கான ஒரு துறையை, மருத்துவத்துறையை பயன்படுத்துறதுக்கான ஒரு யுக்தி. இந்த யுக்தியை நம்ம, இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிடையாது, அதுக்கு எல்லாம் நிறைய உதாரணங்களை மேடம் அழகா சொன்னாங்க. எப்படி நம்புறாங்க பாருங்க. மாட்டை ஏதாவது யோசிச்சு பாருங்க, 21ஆம் நூற்றாண்டுல வாழக்கூடிய ஜனங்களாம் ஒரு உயிரினத்துடைய கழிவு பொருளை தலையிலிருந்து கால் வரைக்கும் தடவிக்கிட்டு, அமேசான்ல போய் பார்த்தீங்கன்னா மாட்டு மூத்தனம் அது விற்கிற விலையை பார்த்தா பாலை விட பல மடங்கு இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான. அப்ப இதெல்லாம் என்ன திரும்ப திரும்ப சொல்ல 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 அந்த பொய்களை சொல்லி 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 ஒண்ணுமில்லாத மக்களை இன்னும் ஒண்ணு இல்லாத ஆக்கி அவங்களை கடைகோடியில நிறுத்தி கடைசி வரைக்கும் ராமராஜ்யம் அந்த ராஜ்யம்னு சொல்லிட்டு அறிவுக்கு ஒவ்வாத இவர்களெல்லாம் என்னன்னு சொல்றது பார்ப்பனியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்ப்பனியம் இல்லை, அது பார்ப்பனர்களின் சூழ்ச்சி தான். அது பார்ப்பனியம் சொல்லி அதை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை.